சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் பதவி பறிப்பு, ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சி. அதாவது ஸ்டாலின் அவர்களது பதவி பறிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றம் வெளியிடக்கூடிய தீர்ப்பு இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடப்படும். தமிழகம் முழுவதும் திமுகவின் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், எம்பிக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஊழல், சொத்து குவிப்பு வழக்கு, குறிப்பாக தமிழகம் முழுவதும் திமுகவின் டெண்டர்கள் ஊழல் முறைகேடு நீதிமன்றம் நேரடியாகவே வழக்கை முன்வந்து விசாரணையும் நடத்தி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் பதவி எப்படியும் பறிபோகும். அதற்கு மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகளும் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாததும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களது பதவி பறிக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடே அமைந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதை மேல்முறையீடு செய்வதற்கு திமுகவின் வழக்கறிஞர்கள் முன்வந்தார்கள். ஆனால் நீதிபதி ஒரே வார்த்தையில் அனைத்தையும் தவிடுபடியாக்கிவிட்டார். அதாவது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த அரசியல் நோக்கத்திற்காக அரசு திட்டங்களில் தனது பெயரை முன்வைத்து வெளியிடுகிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழக முதல்வர் என்று பதிவு செய்தாலே போதுமானது என்றும், கட்சியில் கொடி, சின்னம், குறிப்பாக எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் போன்றவர்களது பெயர்களும் இடம்பெற்று இருப்பதால் இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்று எச்சரிக்கையும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியும் ஸ்டாலின் பதவி பறிபோகும் என்ற தகவலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது தமிழகத்தில் இருமுனை போட்டி என்பதை நம்மால் உறுதியாக பார்க்க முடிகிறது. நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது, பிறகு எப்படி இரு முனை போட்டி என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்ற சந்தேகமும் உங்களுக்கு எழலாம். தற்பொழுது திமுக கூட்டணி ஒன்று இருக்கிறது. ஆனால் அதிமுக தேர்தல் நேரத்தின் பொழுது நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வலுவாக தமிழக அரசியலில் தேர்தலில் சந்திப்போம் என்பதை நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சுக்களை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழரும் வேறு வழியில்லாமல் அதிமுகவில் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் மீண்டும் திமுக அதிமுக என்ற இருமுனை போட்டிதான். அதில் எப்படியும் அதிமுக தான் வெற்றியடையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி சிறப்பாக இருக்கிறதா? ஸ்டாலின் பதவி பறிக்கலாமா என்பதை கூறுங்கள்.